அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஆ டெட் முடித்த ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கவர்மெண்ட் ஒரு சைடு டெட் முடிச்சு நம்ம வந்து யுஜி, டிஆர்பிலாம் எழுதுறோம். அது ஒரு சைடு இருக்கட்டும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிரைவேட் எய்டட் ஸ்கூல்ல நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்க. அது சம்மந்தமா செய்திகள் நமக்கு கிடைக்கும்போது நான் உங்களுக்கு அத ஷேர் பண்றேன். ஸோ நீங்க உங்க நண்பர்கள் யாருனாவது இது மாரி டெட் முடிச்சு அவைலபிளா இருக்காங்கன்னா, நீங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கர் மேல்நிலைப்பள்ளி, சங்கர் நகர். இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்குதுங்க. இது வந்து ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு. அதில வந்து வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம், இங்கிலீஷ் டிஜிடி. அது வந்து பிஏ, பிஎட் வந்து குவாலிஃபிகேஷனுங்க. பிஏ, பிஎட் பிளஸ் பேப்பர் 2 இது முடிச்சிருக்கணும். இது வந்து அவங்க வந்து ஷெட்யூல் கேஸ்ட் பிரிவினருக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. இதிலயே பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியருக்காக அறிவியல், சயின்ஸ்ல அதுக்கு பிஎஸ்சி, பிஎட் முடிச்சிருக்கணும். அதுலயும் டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கோங்க. இது வந்து எம்பிசி, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கான டிஎன்சி அவங்களுக்காக அலாட் பண்ணப்பட்ட பிளேஸ்மெண்ட்டுங்க அது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பட்டதாரி ஆசிரியர், அது வந்து மேக்ஸ்ங்க, கணிதம். அது வந்து பிஎஸ்சி, பிஎட் பிளஸ் டெட் பேப்பர் 2. இது வந்து பிசிக்கு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான டீட்டெயிலும் பார்க்கும்போது, இது வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு இது சம்மந்தமா டீட்டெயில் அனுப்பியிருக்காங்க. அநேகமா இது நெறைய பேர் உங்களுக்கு ரீச் அவுட் ஆயிருக்கும். ஒருவேளை ரீச் அவுட் ஆகலனா, இத பயன்படுத்தி நீங்க அப்ளை பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகள் ஒழுங்கமைப்பு சட்டம் 2018, 2023 விதிகளின்படி வந்து இந்த பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுதாம். ஸோ வந்து நிச்சயமா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் ஃபில் அப் ஆகும். இது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், கேஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் வேலைவாய்ப்பு பதிவு அட்டை நகல்கள் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது ரூ. 67க்கான அஞ்சல் வில்லை ஒட்டிய சரியான விண்ணப்பம் நிரப்பப்பட்ட உரை, அதாவது வந்து அக்னாலஜ்மெண்ட் வச்சு வந்து அவங்க அனுப்ப சொல்றாங்க. ஸோ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து 30 ஜூலை. இன்னைக்கு வந்து 26, இன்னும் 4 டேஸ் இருக்குங்க அப்ளை பண்றதுக்கு. ஸோ வந்து வேணுன்றவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. சங்கர் மேல்நிலைப்பள்ளி, சங்கர் நகர், திருநெல்வேலி மாவட்டங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. இது வந்து அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூல், கல்பாக்கம் சென்ட்ரல் இது இருக்கு இல்லையா, நமக்கு அட்டாமிக் எனர்ஜி ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, வி ரிக்வயர் டீச்சர்ஸ் பியூர்லி ஆன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ். இது வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸ்லாம் எடுக்கிறாங்க. 26, 27 அகாடமிக் இயர்க்காக. எதுக்குன்னா பிஜிடி எக்கனாமிக்ஸ். ஸோ இதை முடிச்ச டீச்சர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா, இந்த வெப்சைட் இருக்கு, அது போய் அப்ளை பண்ணுங்க. இதில் வந்து ஸ்கில் டெஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி பண்ணுறாங்க. வென்யூ வந்து கல்பாக்கத்தில். ஸோ இது சம்மந்தமாக யாரும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதுக்கான இது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்கான்றத வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது யூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த 2 டீச்சர்ஸ் வாண்டடுமே வந்து உங்கள் நண்பர்கள் யாருனா இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். யாருக்காக பயன்படுத்திக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.